What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். இன்னைக்கு சுட சுட ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாதுல்ல, செயற்குழு நடந்தது, மீட்டிங் நடந்தது டிவிக்கு. இதில் இன்றைக்கி நடந்துச்சு. ஆக்சுவலி அந்த அது ஆக்சுவலி நடத்தணும் ஆஸ் பர் லா படி. இவங்க எலெக்ஷன் ரூல் படி இயர்லி ஒரு செயற்குழு ஒரு பொதுக்குழு அந்த மாதிரி 2 மீட்டிங் கண்டிப்பாக நடத்தி ஆகணும். அதில் இது ஃபஸ்ட்டு மீட்டிங்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு 2025க்கு செயற்குழு மீட்டிங். இதில் என்ன பண்ணுவாங்க, லைக் தீர்மானம்னு ஏற்றுவாங்க. அதாவது நம்ம இந்த வருஷத்தில் சில கோல் வச்சுப்பாங்களே, இது பண்ணணும் அதை பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணுறது, அவங்களோட நிலைப்பாட்டை சொல்கிறது அந்த மாதிரி. இதில் வந்து விஜய் தான் வந்து எங்கள் கூட்டணியோட முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறத சொல்லிட்டாங்க. அதுமாரி ஒவ்வொரு தீர்மானம் ஏற்றுனதில் 20 சொல்லிட்டாங்களா? அப்போ கூட்டணி வச்சா வைக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோம், அதுக்கு விஜய் தான் தலைவருங்கிற மாதிரி. ஸோ எங்கள் கூட வரவங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எல்லோரும் ஒவ்வொரு தீர்மானத்தை சொல்லிட்டு வராங்க. அதில் வந்து கடைசியாக 20 தீர்மானம்னு நினைக்கிறேன். 19 20 மட்டும் விஜய் சொல்கிறது. அந்த மட்டும் பார்ப்போம். இவர் சொன்னது நல்லா இருந்துச்சு, ஆதவ அர்ஜுனா சொன்னது நல்லா இருந்துச்சு. பார்க்கவே இல்லை, சொல்லியிருந்தா பார்த்துருப்பேன்ல. அதுக்கு தான் படிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப இழைச்ச மாதிரி இருக்குல்ல. தீர்மானம் 2. லாஸ்ட் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. போட்டு குழப்பிட்டு இருந்தாங்களா, அதுக்காக வருவாருன்னு இருந்தாங்களா. அதுக்கு ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. சொல்லியாச்சு போதுமா? அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறார் ஏடிஎம்கே. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. எல்லா மாவட்ட செயலாளர்கள் வச்சு சொல்லுவாங்க. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் பேசுறவங்களை பார்த்து மறைக்கிற மாதிரி உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இதுக்கப்புறமும் பேசுறாங்க, இல்ல அவர் மனசு மாறுவாரு. இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1. நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க.
அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம் சரியாக செஞ்சே ஆகணும். கண்டிப்பாக நாம் விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். காண்டில் இருக்க மாதிரி இருக்கே. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா பேசாம இருந்ததுல இத்தனை நாள் கழிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அடுத்த நாளே வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒண்ணு புரியல, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? புரிஞ்சு போச்சு. 15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? மார்ச் எல்லாம் எரித்தனமா இருக்கும் போல இருக்கே, நெருப்பா. நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அதுவும் அந்த தண்ணி இருக்க இடத்துல தான் ரன்வே வர மாதிரி பிளான்லயே இருக்கு. அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சதே உங்க கவர்மெண்ட் தான்னு ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார். நாங்க இடம் கேட்டோம், இந்த இடத்தை அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை. இடமா இல்ல. இந்த சூழ்நிலையில பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த 25/6/2025 அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு. விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, உங்க ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல, பதிலும் தெரியல. ஆக்சுவல் திங் அதான் டவுட் எல்லாருக்கும். பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. டைம் இல்லை அதானே சொல்லுவாங்க. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டா நான் சந்திச்சேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை
காப்பாற்ற ஒன்றா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்கள் நேரில் சந்தித்து பேசுங்க. ஆனால் எல்லாம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அந்த இடத்துல, அதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது உங்களுடைய அமைச்சர்களோ இல்லை உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது, நீங்களே நேரில் சந்தித்து பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ஆக்சுவல் திங். அவங்க நேரில் பேசணும். நான் அவங்க பேசுறதெல்லாம் நம்ப முடியுமா? இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு வெளியே வர மாட்டாங்க தலைமை உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். பின்னாடி அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு இதுவே கெத்து இல்ல சொல்றது. நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதே தான் இங்கே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். we are not against any developments, we are not against airports. அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்கிறோம். லொக்கேஷனை மாற்றலாம், அதுதான் அப்போலேருந்து சொல்கிறது. இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க that place is not fit for airport. உங்களுக்கு பிளாட் போடுறதுக்கு பைலட்ஸ் அங்கே ஏர்கிராஃப்டை லேண்ட் பண்ணுறதுக்கு தே மைட் ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றது கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வாட்டர் பாடிஸை அழித்து அதுக்கு மேலே ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ், வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழை காலமோ இல்லை ஒரு ஃப்ளட்ஸ் டைம்லையோ the whole Chennai city will be flooded. ஓகே, அங்கே அது வந்துச்சுன்னா இதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தெரிஞ்சே பண்ணுறாங்க. நீங்களும் அங்கே தானே இருக்கீங்க, சென்னையில் தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இதை அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வோர் ஆம் என்க. ஒருமனதாக அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. வெற்றி தளபதி, வெற்றி. இதுதான் வந்து செயற்குழு கூட்டம்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அந்த இயருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதுக்கு இது மாதிரி சொல்யூஷன் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத எடுத்துக்காங்க. அதை வந்து அந்த இயர் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறது. இப்போ பரந்தூருக்குன்னு இப்போ தீர்மானத்தில் இனி அந்த பரந்தூர் ரிலேட்டாக எதாவது இருந்துச்சுன்னா இங்கே போய் போராட்டம் பண்ணுறது, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் வேற என்னென்ன பண்ணாங்கன்றது. இன்னும் 18 இது இருந்துச்சு. அது ஒவ்வொருத்தர் இது ஒவ்வொன்று சொன்னாங்க. லைக் இந்த வண்டி ஓட்டுறது இது நடந்துச்சுல, இப்போ டெத்து நடந்துச்சுல, இவர் அஜித்குமார், அதை வச்சு ஒரு தீர்மானம் வந்து இவர் பேசியிருந்தார், ஆதவர்ஜுன் பேசியிருந்தார். அதே தான் அந்த நியூஸில் வந்த மாதிரி, அதாவது இது மாதிரி நடந்திருக்கு, அது உங்களோட தலைமையில் தான் நடந்திருக்கு, நீங்கள் உள்துறை அமைச்சராக இருந்து கூட நீங்கள் அதை பண்ணலை, ஸோ இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருந்தாங்க. லைக் அதை கண்டிச்சு எப்படி சொல்கிறது, அது நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணுன்றதோட அது எனக்கு ஆக்சுவலாக அதுதான் கேட்குறேன். போன இருந்த சிஎம்கிட்டையும் இந்த இப்போ இருக்க சிஎம்கிட்டையும் அதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் யாரும் தர மாட்டேங்கிறாங்க. அது அவங்க கட்சி அவங்க ஆட்சியில் இருக்கும் போது நடந்துச்சுன்றதுக்காக பொறுப்பேற்றுக்கிறது மேட்டர் கிடையாது. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன ரூல், அதை எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் கேட்குறது. அதாவது இது வந்து இப்போ தான் சடனாக ஆகுதுன்னா கூட ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரப்போ இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வராங்க. இது மாதிரி நடந்திருக்கு, ஜெயராஜ் இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு, ஸோ இது மாதிரி இனிமேல் ஆகக்கூடாது அப்படிங்கிற. அப்போ நீங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு தப்பு, அது மாதிரி இனிமேல் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷன்ஸ் திங்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஸோ இவங்க பண்ணாமல் விட்டதுனால எகெயின் அது மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது மாதிரிலாம் நடக்கும் போது தான் உண்மையாக சொன்னால் ஏன் சீக்கிரம் ஜெயலலிதா இறந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. இந்த மாதிரி இந்த போலீஸால் நடக்கிற அந்த ஒரு இதெல்லாம் நடக்கும் போது தான் ஏன் அவங்க சீக்கிரம் இறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமேன்ற மாதிரி இருக்குது.
அது ஒன்று. இன்னொன்று அதுவும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்களா, லைக் அது வந்து ரிலேட்டட் டு பார்த்தா ஜஸ்ட்டு அவங்க ஒரு ஈகோ கிளாஷ்னால அங்கே இருக்க ஒரு 7 பேர் நினச்சி அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களுக்குள்ளே பண்ணது. ஸோ அதில் யாருமே தலையிடல, பெரிய ஆளுங்க யாரும். பட் இந்த விஷயம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இவங்க வந்து அவங்க வந்த ஆர்டரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுவும் தப்பு தான். வந்த ஆர்டர் என்ன வேணாலும் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், அவங்க பண்ணலை. சப்போஸ் அவங்க பண்ணியிருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குல்ல, ஸ்டேஷன்ல போகணும் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை பண்ணாம வரல, ப்ரோட்டோகால்குள்ளே வரல, சிஸ்டம்குள்ளேயே வரல. கடத்திட்டு போய் எனக்கு அந்த வீடியோ நான் பார்த்தேன், கடத்திட்டு போய் ஒரு யாரும் இல்லாத இடத்துல வச்சு அடிச்சாங்கன்னா இப்படி அது மாதிரி தான் இருந்தது அந்த வீடியோ பார்க்க. அதான் பார்த்துட்டு 2-3 நாளாக ஒரு மாதிரி ஆயிட்டு எனக்கு. அன்னைக்கு அந்த வீடியோ சாட்டை சேனல் நான் பார்த்தேன். அந்த லேடி வந்து பேட்டி கொடுத்தது. ஏன்டா நம்ம என்ன வரும், நம்ம வந்து விக்டிமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதுக்கு மூஞ்ச மறைக்கணும், எதுக்கு விக்டிமாக இருந்துட்டு இந்த லேடி மூஞ்ச மறைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்போயே டவுட் வந்துச்சு. சரியில்லையே இதுன்னு பேச மூடிட்டு பேசுகிறாங்களே, அவசியமே கிடையாது அப்படின்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி பார்த்தா அடுத்தடுத்த நாள் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு நாளாக ரிவீல் ஆகுது எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி டிஎம்கே சைடில் ஒரு இஷ்யூ ஆகுது, அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வருதுன்னு ஒரு ஆள் வந்து முன்னாடி ஓடி வந்து பேசுவார், சண்டை போடுவார். ஆனால் இந்த விஷயத்துக்கு அவருக்கு ஒரு ஆளுக்கிட்டேருந்து இது வரைக்கும் ஒரு பெருசாக ஒரு கண்டென்ட் அறிக்கை எதுவுமே வரவே இல்லை. நியூஸில் வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் இப்போ தான் அவர் தான் ஃபஸ்ட்டு பேசுவார் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக வந்து. எனக்கு அதனாலேயே எனக்கு மைல்டாக டவுட் இருந்துச்சு. இன்றைக்கி சில நியூஸ் பார்த்தா அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளில வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஓகே, உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம் கரெக்ட். இப்போ நான் யாரை பற்றி பேசுனேன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால். ஓகே பாப்போம். இவர் நான் வந்து எப்படி சொல்லுது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு பயம் இருக்குல்ல, ஐயோ பேசுறதோட நிறுத்திடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குல்ல. எனக்கு லேட் அந்த போனதுமே எனக்கு டவுட் இருந்துச்சு, ஏன் முன்னாடி இப்போ இருக்கலாமோன்ட்டு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நம்ம எல்லாருமே பஸ்ட் அவுட் ஆகிற டைத்தில் கரெக்டாக வீட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே வீடியோ கொடுத்தாங்களா, பேட்டி கொடுத்தாங்களா அவங்க அம்மா, மேபி தெரியல. அதே மாதிரி அவங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து நான் வீடியோ பார்த்த பொள்ளாச்சில ஒரு பேக்கரியில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு ஜாலியா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒருத்தர் லாக் பண்ணி ஒரு குரூப் வந்து லாக் பண்ணி அவங்கள வச்சிருக்காங்க. அவன் ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னா நாங்கள் வரோம் ஒரு 2 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் அவங்களுக்கு போக விடுங்க. எதுக்கு போக விட சொல்கிறீங்க? எதுக்கு அவங்க மேலே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது? நியூஸ் பார்க்குறாங்களா இல்லையா போலீஸ்லாம்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்படி எனக்கு சொல்கிறேன்னா, சில பேட்டிலாம் நம்ம பார்க்குறோம்ல, அது பார்க்கும்போது எனக்கு அவங்கள பார்த்து கேட்கணும்னு தோணும். உங்களோட பார்வையில் இது தப்பாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்னு கேட்கணும்னு தோணுது. தப்புன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து இல்லை அவங்க பண்ணுறது கரெக்டுன்ற மென்டாலிட்டியில் பேசுனாங்கன்னா சரின்லாம். அவங்க பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சு அவங்க பேசுகிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு கூட தான் இருக்குன்ற மாதிரி தானே இருக்கும். அதோட கர்மம் அவங்களுக்கும் தானே வரும். நான்லாம் கர்மாவை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனால நான் சொன்னேன், எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. எப்படி இவங்கள தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து இவ்வளோ முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும்ன்ற மாதிரி இருந்தது. அதனாலே நான் உண்மையாக சொல்லணும், அந்த பக்கமே போகல. ஏன்னா அதை பார்த்தேன்னா நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவேன். எனக்கு அதான் சொல்லுவேன். எனக்கு நான் வந்து உண்மையிலே சொல்லுவேன், லைஃப் லாங்கில் அந்த நேமை வந்து மறக்கவே மாட்டேன். சதீஸ்வரன்ற அவரோட நேமை வந்து நான் மறக்கவே மாட்டேன். அந்த வீடியோ எடுத்தவர் இவ்வளோ யாராவது எடுப்போமா, அதை தைரியமாக கட்டணுமா, அதுக்கு மேலே அவர் எடுக்கிறது கூட எடுத்துருவாங்க. ஏன்னா யாருன்னு தெரியாது, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல் எடுத்துருவோம். நம்ம எடுத்ததுக்கப்புறம் அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும், இது இல்லை இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணது அவருக்கு ரொம்பவே சொல்லணும். ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு, என் உயிரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, பட் என்னோட ஃபேமிலியை வந்துக்காக தான் நான் வந்து இதை கேட்குறேன், சேஃப்டினஸ் அப்படின்னாரு. கண்டிப்பாக எப்படி சொல்ல முடியும்? என் உயிர் நான்லாம் எனக்கு என் உயிரை பற்றி பிரச்சனை இல்லைங்க, நான் இதை வந்து சொல்லியே அவன் இதை வந்து தப்பை கேட்டியா. ஏன்னா அவருக்கு அங்கே வந்து மனசு இதாகிருக்கு, கில்ட்டியாக இருக்காரு, காப்பாற்ற முடியலன்னு. அது உண்மையான ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம்னுவாங்களே, அதுதான். அப்போலேருந்தே எனக்கு நான் அந்த போஸ்டே போடலான்னு நினச்சேன் நம்ம இதுலேயே சேனல்லையே, பி லைக் சதீஷ். ஆக்சுவலி அவருன்னு இல்லை, அந்த ஃபினிக்ஸ் ஜெயராஜ் அந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கான்ஸ்டபிள் அவங்களும் தைரியமாக வந்து சொன்னாங்க. அவங்களுமே அந்த டைமில் வந்து தைரியமாக வந்து சொல்லியிருந்தாங்க.
அவங்களுக்குமே நிறைய த்ரெட்டன்ஸ்லாம் இருந்திருக்கும். அவங்க அப்புறம் இவர் இந்த கேஸ் எடுத்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஜட்ஜி சொல்லுமே வந்து ஆக்சுவலி ரொம்பவே பாராட்டு கொடுக்கணும். அவர் என்னமா क्वेश्चन கேக்குறாரு. அவர் ஜஸ்டிஸ்க்கும் சொல்லணும், அதே லெவலில் அவர் அதை எடுத்து பண்ணுறாரு. அவர் பேர் என்னன்னு மறந்து போயிட்டு எனக்கு. மீசை கூட நல்லா மீசை வச்சுருந்தார். அவருக்குமே ஆக்சுவலி இது அவர் வந்து சொன்னார். ஆக்சுவலி இந்த விஷயத்தில் வந்து என்டிகே அவங்களுக்குமே நம்ம வந்து உண்மையிலே சொல்லணும். அவங்களுக்கு தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மெயினாக எடுத்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து அவங்க பாதுகாத்து வச்சு அவங்கள்ட்டேருந்து இந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு, வீடியோஸை எடுத்து சேஃபாக வச்சு, ஏன்னா அது அவங்க கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகலை. அதை பாதுகாத்து வச்சு 2 வக்கீல் இருந்தாங்க. 2 பேருமே என்டிகே சேர்ந்தவங்க தான் நினைக்கிறேன். அவங்க பேர் ஏதோ கணேஷ்குமார், இன்னொருத்தவங்க ஒரு பேர். ஆக்சுவலாக நான் அதான் சொல்கிறேன்ல, என்டிகேல அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நம்ம தேங்க்ஸ் பண்ணோம். அவங்களும் அது எப்படி சொல்கிறது, தைரியமாக பண்ணாங்கன்ற தைரியமாக விஷயம். எனக்கு அது எப்படி அது வராது தெரியுமா, இந்த மாதிரி இவ்வளோ பேர் போலீஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறதுல யாரும் அவங்களும் போய் சப்போர்ட் பண்ணாமல் அது ஒரு ஓகே அது பண்ணாது. அவங்க கட்சிக்காக பண்றாங்க இல்ல அரசியலுக்காக பண்றாங்கன்றதோட வந்து பெருசா நிறைய வாட்டி சொல்ல கூட இல்லை, 1-2 வாட்டி தான் அதை மீனே பண்ணாங்க. மோஸ்ட்லி அது அந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்னே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க அங்க இருக்காங்கன்றது உண்மையிலே எனக்கு அந்த அவர் அந்த வீடியோ எடுத்தவரத்தை நான் சொல்றேன். ஓகே இவங்ககிட்ட போனா அந்த நம்பிக்கையா இருப்பாங்க, காப்பாத்துவாங்கன்ற அந்த ஒரு இதுக்கே இப்போ வரைக்குமே அவர் தைரியமா நிக்கிறாரு. நான் வந்து எங்க வந்தாலும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு. இன்னொன்று என்ன, மதுரை சிவகங்கைல இதுதான் ஒரு இது, அந்த இருக்க மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ வரைக்குமே தப்பு நடந்ததுக்கு இது பண்ணணும் அப்படின்னு, நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்கு சாட்சி சொல்றதுக்கு இவ்வளோ பேர் வராங்களே. இதே வேற எங்கேயாவது நடந்துச்சுன்னா வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசன்ட் டைம்ல மக்களுக்கு என்ன பண்ணி மிஞ்சி போனால் உயிர் எடுத்துருவாங்க இல்லை பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து என்னன்னா இப்போ மீடியா இருக்குன்றதால நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஆனால் அது வேற வரும்ன்ற ஒரு அவங்க வந்து அந்த லேடியை பார்த்த அந்த இது பொள்ளாச்சி ரோட்டில் பார்த்தவங்க போலீஸ் ஒரு 100 கடிச்சிருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சேனல் கடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். அவங்க வந்தாங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல லாக் பண்ணி பேட்டி கொடுங்க, அதுக்குள்ளே வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து பார்த்துருக்குங்க. அதான் சொல்லுங்கள், யூடியூப் சேனல் அதெல்லாம் இருக்குன்றதால இப்போ மக்களுக்குமே வந்து எதானா நம்ம சேனலை சொல்லிட்டோம்னா அது வேர்ல்ட் வைட் ஸ்ப்ரெட் ஆயிரும், அதனால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற மாதிரி திங்க் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் தான். எப்படி சொல்கிறது, பேஸ்டு சில கட்சி பேஸ்டு மாதிரி இருக்காங்க. அதை தாண்டி நிறையா பேர் எப்படி சொல்லணும்னா அது அவங்க சப்போர்ட் பண்ணுற இதுலேயும் இருந்தும் 1-2 நியூஸ் ஆச்சு கொண்டு வந்துடுறாங்க வேறு வழி இல்லாமல். எல்லா சேனல்லையும் போடுறாங்க, நம்ம அவங்க சேனலில் போடலாம், நம்ம பங்கமாக மாட்டிப்பாங்கல்ல. இது வெறும் நியூஸ் சேனல்ஸு டிவியில் இருக்கிறத விட இந்த யூடியூப்பில் நிறைய பேர் ஓனாக பண்ணுறதுனால இவங்க காட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு நியூஸ்லாம் போயிடுமோன்னு பயத்தில் உண்மையை கொண்டு வந்து காட்டுற மாதிரி ஆயிடுது. அது உண்மையோ பொய்யோ நம்மளும் அந்த கண்டென்ட் அதில் காட்டணும், இல்லைன்னா நம்ம காட்டலன்னா நம்ம ஏதாவது தெரியுமோன்றதுக்காகவே பண்ணுறாங்க தான். இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா யூடியூப் என்ன கேட்டால். சீரியஸ்லி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது பார்க்குற நம்மளோட ஃபீட்டில் இருக்க கண்டென்ட் பொறுத்து இருக்குது. இதுக்குமே சொல்ல வந்தேன், எனக்கு அதெல்லாம் தாண்டிப்பா அந்த நான் அன்றைக்கி கூட சொன்னேனே அவரோட மாமா பையன் அந்த சின்ன பையன் சொன்னது தான் எனக்கு இன்னுமே நவீனன். அந்த அவரோட தம்பி கூட அவ்வளோவா வந்து இதாக இருக்க பாசமாக இருக்க மாட்டார். ஆனால் அஜித் அண்ணன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காசும் கொடுப்பாரு வெடி வாங்கினேன். இப்படி பண்ணுற ஒரு ஆள் எப்படி திருடுவான்? அது வந்து லாஜிக்கே இல்லை. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி திருடுறதால தான் அவங்க அப்படி செய்கிறாங்கன்ட்டுருவாங்க. நீங்கள் வேற ஏன் அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க பண்ணணும்னு தோணுமான்னு எனக்கு தெரியல. இவங்க பேசுவாங்க அப்படி திருடுறவங்க, அதான் திருடுறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும் தான் தோணும், மற்றவங்களுக்கு செய்யணும்னு தோணாது. இப்போ இருக்கவங்க மாதிரி நம்மளுக்கு சேர்த்து வச்சுக்கணும், நம்ம ஜென்ரேஷனுக்கு சேர்த்தணும் தான் தோணும் திருடுறவங்களுக்கு. மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு தோணாது திருடுறதுலேருந்து. எப்படி இருந்தாலும் சரிப்போ கடுப்பாகுது. அது ஒரு அடித்து அவன் முடியலன்னு போகிறப்ப நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஹியூமனாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஓகே போய் தொலைகிறான் அப்படின்னு தோணும்ல. அது தோணவே இல்லை அவங்க யாருக்குமேன்றப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா, இது வந்து ஏதாவது தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்களா இல்லை அது மென்டலி அவங்க எதுவும்
எப்படி சொல்றது மென்டல் ஹெல்த் வந்து சரியில்லையா என்னன்னு தெரியல, இல்னஸ் ஆகிருக்காங்க, அது மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி செய்கிறவங்கள எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப்லாம் கேட்குறாங்க. இது மாதிரி அவங்க மேலதிகாரி சொல்லி தான் செஞ்சாங்க, நாங்களாக போய் செஞ்சோம், இது வந்து எங்கள் இப்போ எங்கள் நாளைக்கு அதை நான் கேட்குறேன். மேலதிகாரி சொல்லி போய் உங்கள் பையனை கொல்லுங்கன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? மேலதிகாரி சொல்லிட்டாங்கனால எங்கள் பசங்களை நாங்கள் கொண்டுட்டோன்னு ஏற்றுப்பீங்களா? எனக்கு நிஜமா அதான் சொன்னாங்க. ஒருத்தர் கிளியராக கேட்டார், சரி மேலதிகாரி சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு மேலதிகாரி சொல்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது 8 வயசு குழந்தைய போய் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க, அப்போ பண்ணிடுவீங்க, அப்போ அவங்க பண்ணதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியாமா அப்படின்னு கேட்குறப்ப அது அதை சொல்றது இல்லை. பண்ண சொன்னா ஆமா பண்ண சொன்னாங்கன்றதுக்கு இவங்களுக்கு பண்ணிடுவாங்க, ஓகேவா? நான் அதை கேட்கல. அவங்க வீட்டில் இருக்க பையனை மேலதிகாரி சொன்னாங்கன்னா காசு தரோன்னா கொண்டுருவீங்களா? அவங்க பசங்களே பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ உங்க வீட்டு உயிர்னா ஒரு இது, மற்றவங்க உயிர்னா ஒரு இதா? எனக்கு புரியல அது. நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா சரி, ஆமா அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதால நாங்க பண்ணோன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கும் அவங்கள சப்போர்ட் பண்ண, உயிர் பறிச்சதுக்கே சப்போர்ட் பண்றாங்க, இதுக்கு பண்ண மாட்டாங்களா சொல்லு? ஆனால் கண்டிப்பாக அது பெரிய லெவலில் ஆக்சுவலி இந்த இதை நான் போடணும்னு நினச்சிருந்தேன் அந்த கோட்டை. அது என்ன சொல்கிறேன்னா, டிஎம்கே வந்து பிஇஎன் பெண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம் 2026லன்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் டிஎம்கே வந்து 2026ல் ஒரு பெண்ணால் காலியாக போகுதுங்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயே அவங்களோடது என்னன்னு தெரிஞ்சிருச்சு பாதி மக்களுக்கு. அதுவும் ஒரு பெண் தான், அதுலேயே அவங்களோடது ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேருந்து வரிசையாக அவர் இருக்காரு. ஒரு பெண்ணு இங்கே தூக்கி நிறுத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு சைடு பெண் வந்து ஆக்சுவலாக நான் இதில் வந்து சிஎம் சார் மேலுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் வந்து போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஏன் பண்றாருன்னு ப்ராப்ளம் நடந்தேனே அவர் யாரையுமே நம்பாம ஆக்சுவலி ஒரு தனியாக ஒரு சீக்ரெட்டாக ஒரு டீமை வச்சு நீங்கள் போய் விசாரிங்க யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்கா என்னன்னு கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டாராம். வாங்கின பிறகு ஓகே இதில் வந்து அதிகாரிங்க மட்டும்தான் ஏதோ இன்வால்வ் ஆகிருக்காங்க, கட்சி ரிலேட்டடாக யாரும் இன்வால்வ் ஆகுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிபிஐக்கு கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படி, அதனால தான் சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைனா சிபிசிஐடி ஸ்டேட்குள்ளேயே வச்சு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம ஆளுங்க மாட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சிபிஐக்கு தள்ளி விட்டாங்க. இப்போ வந்து மாட்ட போகிறது மாதிரி இருந்தால் இவங்க ஆளுங்க மாட்ட மாட்டாங்க, அதிகாரிகளும் சென்ட்ரல் ரிலேட்டட் ஆளுங்களும் மாட்டுவாங்க போல இருக்குது. அதை தான் சொன்னாங்க, அதனால தான் தைரியமாக கொடுக்குறாரு இவர் அப்படின்னு. ஆக்சுவலாக பரவாயில்ல, அவர் எதுக்கும் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கே நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து அது எதிர்பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சிபிஐட்டெல்லாம் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல. அது கொடுத்ததே ஓகே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிபிஐ நிறைய கேஸ் இருக்கனால ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இவர் கேட்டால விஜய் டிவிகேலேருந்து விஜய் கேட்ட மாதிரி அது வந்து நீங்கள் இதுக்கு வச்சாங்கள்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. வித்தின் 4 month 3 months கேஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுமாரி ஸ்பெஷல் டீமை அலோகேட் பண்ணி நீங்கள் இதையும் ஒரு 3 monthக்குள்ளே முடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இதுவே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. பண்ணால் அவங்களுக்கு இமேஜ் ஏறிடும் அப்படின்ட்டு, புரியுதா? ஆர்ப்பாட்டம் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் அந்த இஷ்யூ நம்ம வரும்போது நான்லாம் உண்மையாலுமே எனக்கு வந்து என் லைஃப்பில் நான் ரொம்ப டிஸ்டர்பான ஒரு நியூஸ் பார்த்து டிஸ்டர்ப் ஆனேன்னா அதுதான் உண்மையாலுமே. அதுக்கப்புறம் என்னன்னா ஜெய்பீம் வந்துச்சு, லிட்ரலி அது அதே தான். அதை பார்த்தும் திருந்தாம அப்படியே திரும்பியும் பண்றாங்கன்னா அப்ப யார் இப்போ இருக்க கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு பயம் இல்லையா போலீஸ்க்குன்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு கீழே தான் அதிகாரிங்க வேலை பார்க்குறாங்க, நீங்க எதுக்கு அவங்கள பார்த்து நம்ம எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படணும்? நீ ஒழுங்கா நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம போய் சரண்டர் ஆகணும் அவசியமே கிடையாது. எனக்கு தெரியல, மேபி அதுக்குள்ளே வேறு எதுவும் விஷயம் இருக்கான்றது தோணுச்சு. அது அவ்வளோதான். உங்களுக்கும் எதாவது தோணும் கண்டிப்பாக. இதே விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். அதேமாரி நான் ஒருத்தர் பேசாமல் அமைதியாக இருக்கார்ல, அவர் யார், எதனால் பேசாமல் அமைதியாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏன் அமைதியாக இருக்காருன்னு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஓகே, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.